ஒருத்தங்க ரிப்பீட்டடா ஒரு கலர வந்து விரும்பி போடுறாங்க அப்படின்னா, அந்த கலருக்குரியவங்க, அந்த கலர போடுற ஆள் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆட்டிட்யூட்ல இருப்பாங்க. இந்த மாதிரியான குணநலங்கள் அவங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளால சொல்ல முடியுமா சார்? வாரத்துல 7 நாள்ல குறைஞ்சது அவங்களுக்கு சில பேருக்கு சிலது ஒண்ணு புடிச்சிருச்சுன்னா, அத ம். அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ம். இப்போ ப்ளூனாக்கா வாரத்துல 3 நாளாவது ப்ளூ, இல்ல 4 நாளாவது ஒரு ப்ளூ. அப்படி ப்ளூவ அதிகமா ஒருத்தர் வந்துட்டு பயன்படுத்தி போடுறாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க மனநிலை, அவங்க மனோபாவம், அவங்களுடைய ஆட்டிட்யூடன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லா விஷயத்தையும் கூலா எடுத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாம, எப்பவுமே அவங்க மனச ரொம்ப சாஃப்ட்டா தான் வச்சுக்கிருவாங்க. ஆனா, அது மட்டும் தானாங்க, வெறும் ஆட்டிட்யூட் மட்டும் தானா? அப்படி கிடையாது. லைஃப்ல வந்து அந்த கலர அதிக அதிகம் பயன்படுத்துறவங்க, நெறைய ப்ராப்பர்ட்டி ம். வச்சிருப்பாங்க. ம். இல்லன்னா ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டே இருப்பாங்க. ப்ராப்பர்ட்டி சேரும். கருப்பு ட்ரெஸ்ஸு போடுறாங்க. இல்லைங்க எனக்கு கருப்பு கொஞ்சம் நான் அதிகம் பிடிச்சிருக்கு. அதனால அடிக்கடிக்கு கருப்பு வாரத்துல 3 நாள், 4 நாள் போடுவோம். ம். 7 நாள் கூட போடுவாங்க. அது அவங்க சௌகரியம். அதுவ ம். ஆனா, அந்த கருப்பு ட்ரெஸ் போடுறவங்க பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க எல்லாத்துலயும் முரண்படுவாங்க. ம். திடீர்னு பார்த்தாக்கா உச்சத்தில இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா கீழ இறங்கியிருப்பாங்க, திடீர்னு பார்த்தாக்கா அது மாரி எல்லாமே சடனாவே மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாம லைஃப் போகும். பிளாக்க ரெகுலரா பயன்படுத்துறவங்களுக்கு, ம். ரெகுலரா ம். வாரத்தில 3 நாள், 4 நாள் அது மாரி எனக்கு பிளாக் தான் பிடிக்குது அப்படின்னு பயன்படுத்துறவங்களுக்கு. மென்டலா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. மன வலிமை ஜாஸ்தியா இருக்கும். எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. அதிகமா பயன்படுத்துறவங்க. வெறும் கிரீனா பயன்படுத்துறவங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. எவ்வளோ பெரிய மேட்டர் இருந்தாலும் சரி நான் பண்ணிடுறேன். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவுல நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு தெளிவான பதில் குடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார் இப்போ வந்து காரோட கலர்ஸ் பத்தி சொல்லியிருக்கீங்க. இந்த கலர் ஷர்ட் போட்டு போனா இந்த விஷயம் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி கலர்ஸ வச்சு நெறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க சார். அதில வந்து ஒருத்தங்க ரிப்பீட்டடா ஒரு கலர வந்து விரும்பி போடுறாங்க அப்டின்னா, அந்த கலருக்குரியவங்க, அந்த கலர போடுற ஆள் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆட்டிட்யூட்ல இருப்பாங்க. இந்த மாதிரியான குணநலங்கள் அவங்களுக்குள்ள இருக்கும் அப்டின்ற மாதிரி நம்மளால சொல்ல முடியுமா சார்? நம்ம எத தான் சொல்லல. சொல்லல. எல்லாம் தான் சொல்லிடுறோம். ஏன்னா, ம். அந்த இடத்துல சொல்ற இடத்துல நம்ம இருக்கோம். அதனால சொல்றோம். அவ்வளோதான். ம். ஆமா. சில பேருக்கு வந்து கலர் வந்துட்டு ப்ளூ கலரா போடுவாங்க. ஆ. எப்பவும் அதாவது எல்லா கலரும் போடுவாங்க. இதில வந்து வாரத்தில 7 நாள்ல குறைஞ்சது அவங்களுக்கு சில பேருக்கு சிலது ஒண்ணு புடிச்சிருச்சுன்னா, அத ம். அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ம். இப்போ ப்ளூனாக்கா வாரத்தில 3 நாளாவது ப்ளூ, இல்ல 4 நாளாவது ஒரு ப்ளூ. ப்ளூ சில பேருக்கு 7ம் ப்ளூ இருக்கும். அந்த ப்ளூ வந்து வெறும் ப்ளூவா இல்லாம எதனா மிக்ஸடா கூட இருக்கும். ஆனா மேஜர் ரோல் வந்து ப்ளூவா தான் இருக்கும். ம். சில பேர் ஒயிட் இதே என்ன மாரி ஒயிட் அண்ட் ஒயிட்டு. என்ன மாதிரின்னு நான் கிடையாது. என்ன மாரி எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆ. ஒயிட் அண்ட் ஒயிட்டு. சில பேருக்கு ப்ரவுனு, ம். பிளாக் அண்ட் பிளாக்கு இப்படி ஒருத்தர் அவங்க மனம் விரும்பி போடுற கலரு. ம். இப்போ ப்ளூவா தொடர்ந்து ஒருத்தர் போடுறாங்கன்னா, அவங்க விரும்பி தான் போடுறாங்க. ம். எதேச்சையாக போடுறது வந்து என்னைக்கோ ஒரு நாள் போடுறது பேர் எதேச்சை. விரும்பி அந்த கலர் எனக்கு விருப்பம். நான் ப்ளூவ ரொம்ப லைக் பண்றேன். நான் அந்த கலர அதிகமா பயன்படுத்துறேன். அப்படின்னாக்கா, அது அவங்க மனம் விரும்பி போடுறது. ம். அப்படி ப்ளூவ அதிகமா ஒருத்தர் வந்துட்டு பயன்படுத்தி போடுறாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க மனநிலை, அவங்க மனோபாவம், அவங்களுடைய ஆட்டிட்யூடன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லா விஷயத்தையும் கூலா எடுத்துப்பாங்க. ம். சீரியஸா ஒரு மேட்டர் இருக்கும். சரி பரவால்ல சொல்லுங்க. அப்படி சொல்லி ரொம்ப கூலா எடுத்துப்பாங்க. ஏன்னா, அவங்க கூலா இருக்கிறாங்கன்றதையும் தாண்டி, அந்த கலர் அவங்களுக்கு கூல் படுத்துது. அப்போ அவங்க ப்ளூ கலர் போடாம, ஏதோ ஒரு கலர் வேற கலர் அவங்களுக்கு போட்டாங்க. அன்னைக்கு அது மாரி அன்னைக்கு அப்படி இருக்க மாட்டாங்க. ம். அப்போ அந்த கலர் தான் அவங்கள வந்து மாத்துது. அந்த ஆட்டிவிட்டீஸ் எல்லாம் மாத்துறது கலர் தான். ஆமாங்க, இப்போ அரசாங்கத்தில ஒரு கலர் ஒரு சில யூனிஃபார்ம்லாம் இருக்கு. அந்த மத்த நேரத்தில போடும்போது அவங்க நம்மள மாரி இதா இருப்பாங்க. அந்த யூனிஃபார்ம் கலர் போட்ட சில போஸ்ட்லாம் இருக்கு. அத போட்டதுக்கு அப்புறமே, சொல்லுங்க அப்படி நிமிர்ந்து உட்காந்து பேசுவாங்க அவங்க. அப்புறம் அந்த ஒரு கம்பீரம் அவங்களுக்குள்ளே கம்பீரம் வரும். வந்துரும். வாய்ஸ் எல்லாம் மாறி போகுது. சொல்லுங்க வேற என்ன? என்னப்பா அப்புறம் கலர் ஐயா என்னைய போனோம் அந்த ட்ரெஸ் போட்டு அப்படி பேசுற இவ்வளோ சாஃப்ட்டா பேசுறியே. அந்த ட்ரெஸ் பேச வைக்கும். ம். அப்ப அந்த ஆட்டிட்யூட்லாம் மாத்துறது
கலர் தான் அப்படிங்கிறது அதுக்கு தான் இப்போ உதாரணம் இப்படி சொன்னேன். ம். ஆமாவான்னா எல்லாரும் ஆமாம் கரெக்டாக தான் சொல்கிறாரு. அப்போ அது போட்டாவே தானாக அது அந்த மிடுக்கு வந்துடும். ம். அப்போ ஆக்டிவிட்டீஸை மாற்றுறது ம். கலருக்கு கூட அந்த சக்தி இருக்கான்னா எஸ் இருக்குது. ம். ப்ளூக்கு அவங்களுடைய கூலாக கொண்டு போய் கொடுக்குறதுக்கு உண்டு ம். உண்டு. ம். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே அவங்க மனசை ரொம்ப சாஃப்டாக தான் வச்சுக்கிடுவாங்க. ம். ஆனால் அது மட்டும்தானாங்க வெறும் ஆட்டிடியூட் மட்டும்தானா? அப்படி கிடையாது. லைஃப்பில் வந்து அந்த கலரை அதிக அதிகம் பயன்படுத்துகிறவங்க நிறைய ப்ராப்பர்ட்டி ம். வச்சுருப்பாங்க. ம். இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டே இருப்பாங்க. ப்ராப்பர்ட்டி சேரும். அதுதான் அங்கே சப்ஜெக்ட். நம்ம அல்டிமேட்டாக அவங்களுடைய குரோத்தை பார்த்தாக்கா அந்த மாதிரி ப்ளூ கலரை விரும்பி அதிகமாக பயன்படுத்துகிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேர்ந்துக்கிட்டே இருக்கும். வாங்கக்கூடிய சூழ்நிலை கொண்டு வந்து கொடுக்கும். வாங்கி வாங்கி வச்சுக்கிறங்க, ஒன்றும் தவறு கிடையாது. அடுத்து கருப்பு. கருப்பு ட்ரெஸ்ஸு போடுறாங்க. இல்லைங்க எனக்கு கருப்பு கொஞ்சம் நான் அதிகம் பிடிச்சிருக்கு. அதனால் அடிக்கடிக்கு கருப்பு வாரத்தில் 3 நாள் 4 நாள் போடுவோம். ம். 7 நாள் கூட போடுவாங்க. அது அவங்க சௌகரியம் அதுவே. ம். ஆனால் அந்த கருப்பு ட்ரெஸ்ஸு போடுறவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எல்லாத்துலேயும் முரண்படுவாங்க. ம். என்ன மாதிரியான முரண்பாடுகள் இருக்கும் சார்? முரண் அப்படின்னாக்கா எல்லா பேச்சுக்கும் வாதமாக பேசுவாங்க. எதுக்கு முறையாக நீங்க ஒண்ணு பேசுவாங்க? சொன்னீங்கன்னா, நான் அதுக்கு எதிரா தான் செய்வேன்ற மாதிரியான ஆட்களா இருப்பாங்க. அதான் முரண்னாவே தமிழ் அதுதான். ம். முரண்படுறாங்கன்னு இல்ல சொன்னாக்காவே எந்தெந்த விஷயங்கள்ன்ற தாண்டி எல்லாத்துக்குமே அவங்க முரண்பாடு தான். எல்லாத்துக்கும் முரண்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ம். எதுக்குமே அப்போ நீ சொன்ன எதுக்கு ஒத்து வர மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற. நான் சொல்லலை. இப்போ ஏற்கனவே ப்ளூக்கு ஒரு உதாரணம் சொல்லி காமிச்சேன். ம். அதுக்கு அதுக்கு நீங்கள் ஏற்றுக்கிற பொழுது ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த ட்ரெஸ்ஸினுடைய அமைப்பு அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ம். இல்லைங்க அந்த பிளாக் அண்ட் பவுல் போடாமல் வேறு ஏதோ ஒரு கலர் போட்டால் இப்போ அப்போ மாற்றி விட்டுரும். அந்த நிறத்துக்கு தான் அவ்வளோ சக்தி இருக்குது. ம். சரிங்க. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டா அவங்க எப்பவுமே அவங்க முரண்பட்டு போடுறாங்கங்க. வேறு எதுனா அவங்களுடைய வேறு எதுனா எக்ஸ்ட்ரா எதுனா அவங்ககிட்ட பற்றி சொல்லிக்கலாமா ம். அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டேபிளாகவே இருக்கும். திடீர்னு பார்த்தாக்கா உச்சத்தில் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா கீழே இறங்கியிருப்பாங்க, திடீர்னு பார்த்தாக்கா அது மாதிரி எல்லாமே சடனாகவே மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் லைஃப் போகும். பிளாக் அண்ட் பிளாக்கை ரெகுலராக பயன்படுத்துகிறவங்களுக்கு, ம். ரெகுலராக ம். வாரத்தில் 3 நாள் 4 நாள் அது மாதிரி எனக்கு பிளாக் தான் பிடிக்குது அப்படின்னு பயன்படுத்துகிறவங்களுக்கு. அடுத்து ஒயிட் அண்ட் ஒயிட்டு அப்படின்னு படுத்துறவங்க யாராக இருந்தாலும் சரி, நான் உடனே நான் என்னன்னு சொல்லிக்க மாட்டேன். நான் இன்னும் ஒரு 40 வருஷமாக தாங்க இதை போடுறேன். அதுக்கு முன்னாடி நானும் வந்துட்டு எல்லா கலரும் எல்லா போடுவீங்க. கலரும் போடுவேன். கலர் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது கலருக்கு ட்ரெஸ்ஸை தேடி அலையுவேன். ஷர்ட்டுக்கு ஒரு இதுனாக்கா பேண்ட்டுக்கு ஒரு கலருக்கு போவேன். எல்லாத்தையும் போட்டு போடுது. ட்ரெஸ் சென்ஸுன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரெஸ்ஸுங்கிறது அதுக்கு சென்ஸு. ம். ட்ரெஸ் சென்ஸு அது கொஞ்சம் எனக்கு அப்போ அதிகமாக இருந்தது. பார்த்தாரு, இது பின்னாடியா நீ திரியிற வா பிடிச்சி போட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்லேயே திரின்னு போட்டு அனுப்பிச்சி விட்டார். கடவுளை சொல்கிறேன். ம். அதுக்கு தான் ரொம்பவும் ஒரு இதுக்கு மேலே பாடக்கூடாதுன்னு சொல்லாமல் சொல்லிட்டாரு. ம். நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் அதை போட்டதுலேருந்து. இல்லை சொல்கிறேன், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். எதை பேசினாலும் தெளிவு. ஒரு 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 சப்ஜெக்டை வந்துட்டு ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக பேசுவாங்க. தெளிவாக இருக்கும். இந்த வளவளா குளம் அவங்க பேசவே மாட்டாங்க. நீங்கள் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டவங்கன்னா அப்படி யோசிச்சு பாருங்க, யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிலாம் யோசனை பண்ணி பாருங்கள். யாரும் யோசிக்க வேண்டாம். உங்களையே பாருங்கள். நீங்கள் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறவங்க தானே ரெகுலராக. உங்களே பாருங்கள். ஆமாம் கரெக்டாக தாங்க சொல்கிறீங்க. அந்த ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்துரும் அவங்கள வச்சுங்களேன். சரிங்க. க்ரீனு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருப்பாங்க? மென்டலாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. மன வலிமை ஜாஸ்தியாக இருக்கும். எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. அதிகமாக பயன்படுத்துகிறவங்க, வெறும் க்ரீனாக பயன்படுத்துகிறவங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. எவ்வளோ பெரிய மேட்டர் இருந்தாலும் சரி நான் பண்ணிடுறேன், நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு முடிச்சிருவாங்க. வாயில் சொல்லலை. வாய் 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 வார்த்தை மட்டும் இல்லை, வாய் ஜாலம் கிடையாது, வாய் வார்த்தை கிடையாது. அது கண்டிப்பாக முடிப்பாங்க. செய்யக்கூடிய கெப்பாசிட்டியும் கேப்பபிலிட்டியும் அவங்ககிட்ட வந்துடும். ம். அந்த கலர் கொடுத்துரும். ப்ரௌன் சில பேர் அதில் ஒரு ரொம்ப விரும்புவாங்க. ப்ரௌனாக போடுவாங்க. அதில் அதான் ப்ரௌன் மேக்ஸிமம் ப்ரௌன் அவங்களுக்கு கனெக்டிவிட்டியாக இருக்கும். அப்படி போடுறாங்கன்னு வைங்களேன், அவங்கள்கிட்ட ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. ம். ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிற போல இருக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டியோடு நடந்துக்கிற போல இருக்கும். ஆனால் அவங்க ஃப்ளெக்சிபிலிட்டியோடு இருக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட ஃப்ளெக்சிபிலிட்டியை எதிர்பார்க்க முடியாது. சில பேர் ட்ரெஸ்ஸே ஒரு மாதிரி கான்ட்ரவர்சியாக இருக்கும். எல்லா கலர்லையும் கிளிப்பச்சையிலேருந்து இல்லை எல்லா கலரும் போடலாம், அது வேறு விஷயம். ஆனால் போடுற கலர்லேயே எல்லா கலரும் ஒரே ட்ரெஸ்ஸில் இருக்கும். அது பேர் தான் கலர். அது அது ஒரு கலர். அது அந்த காலத்தில் ராமராஜன் பேண்ட் மாதிரி பச்சை கலர் பேண்ட், ஆரஞ்சு கலர் சொக்கா. கான்ட்ரவர்சியாக போடுவாங்க. ம். பச்சை போடுவாங்க, ஆரஞ்சு போடுவாங்க.
அது கலர் அது ஒன்று பச்சை பச்சை போடணும், இல்லை ஆரஞ்சு ஆரஞ்சு போடணும். இல்லை அப்போ அதுக்கு பேர் தான் கான்ட்ரவர்சி சொல்கிறேன். ம் அப்படின்னு போட்டாக்கா அது எப்படி இருக்கும்னு பார்த்தா, அதுவும் கான்ட்ரவர்சி. அந்த ட்ரெஸ்ஸு எப்படி கான்ட்ரவர்சியாக இருந்ததோ, ம் அதனுடைய அவங்களுடைய மனோபாவமும் கான்ட்ரவர்சியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பழக்கம்னு வந்துருச்சுன்னா அதில் அடிக்ட் ஆகிடுவாங்க. ம் நல்ல பழக்கத்தில் அடிக்ட் ஆகிட்டா சந்தோஷம். நல்ல பழக்கம் இல்லாத தீய பழக்கத்தில் அடிக்ட் ஆகிட்டாக்கா எப்படி சந்தோஷம்னு சொல்ல முடியாது. ம் அப்படின்னா அவங்களுக்கு அடிக்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உள்ள கனெக்ட் ஆகிடும். அதனால் இந்த கான்ட்ரவர்சியாக ட்ரெஸ்ஸு போடுறது சரியா தவறான்றதெல்லாம் அவங்கவுங்க மன விருப்பத்துக்கே ஓட்டத்துக்கே விட்டுடலாம். ம் ஆனால் அவங்களுக்கு அடிக்ட்டுங்கிற ஒரு வார்த்தை உள்ள, அந்த வார்த்தை மட்டும் இல்லை, அது உங்கள் வாழ்க்கையவே உள்ளே கனெக்ட் ஆகிடுது. வார்த்தை கனெக்ட் ஆகலை, வாழ்க்கையே கனெக்ட் ஆகிடுது. அடிக்ட்டு, அந்த அடிக்ட்டு நல்லதாக கனெக்ட் ஆகிடுச்சுன்னா சந்தோஷம். கடவுளுக்கு நன்றி, நல்லதையே கொடுக்குற எனக்கு இப்படியே விட்டுரு அப்படின்னு. நல்லதை கொடுக்காம வேற கெட்ட வழியை தீய சக்தியை எதை கொடுத்தது தீய வழியை காமிச்சு விட்டுட்டாக்கா அதில் போய் அடிக்ட் ஆகிட்டா எப்படி ரெக்கவர் ஆவீங்க? முடியாதுல்ல. அதே தான். அதனால் அந்த கான்ட்ரவர்சிக்கு அந்த ஒரு ட்ராபேக்ஸ் இருக்குது, அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இப்போ கலருக்குள்ளே இவ்வளோ சமாச்சாரம் இருக்காமல் அந்த கலர் வந்து நம்மளே மாற்றுது. ம் நம்மளுடைய பழக்க வழக்கத்தை ஆக்டிவிட்டிஸே அது மாற்றுது. அந்த சக்தி அதுக்கு இருக்குது. ஏன்னா மனுஷ சக்தின்னு ஒன்று இருக்கிறதையும் தாண்டி கலர்களுக்குன்னு ஒரு பவர் இருக்குது. ஏன்னா கலரை வந்து முன்னே சொல்லியிருக்கிறேன், கலருங்கிறது வந்து ஒரு நாட்டினுடைய எக்கனாமிக்கே மாற்றக்கூடிய சக்தி கலர்களுக்கு உண்டு. ஆமாம், நம்ம நாடு கலர் கலராக கார் என்னைக்கு வந்ததோ அன்னையிலேருந்து தான் நம்மளே மாறணும். ம் நம்ம வந்து வளர்ச்சி நோக்கி பயணிக்கிறோம். அது வரைக்கும் என்ன இப்போ ஒரு 1986 அப்போ தான் வந்து மாருதிங்கிற கலர் கலராக கார் வந்தது. அதுக்கப்புறம் 2 கலர் தான், கருப்பு வெள்ளை. ம் அம்பாஸ்டர் ஃபியட்டு, அது பத்மினின்னு சொல்லுவாங்க அதை, அந்த காருக்கு ஃபியட்லே 2 கலர். அப்போ ஒயிட்டு பிளாக் இதுதான் இருக்கும், அதில் மேக்ஸிமம் ஒயிட்டு தான் இருக்கும்னு வைங்களேன். 2 கலர். ஃபியட் வச்சுக்கிறவங்க அந்த டாக்டர் அந்த மாதிரி உள்ளவங்க தான் ஃபியட்டு. அம்பாஸ்டர் பிஸ்னஸ் ஒரு அந்த மாதிரி. இது ஒரு ஃபிக்ஸடு. ம்ஹும். என்னைக்கு மாருதி கலர் காரு கலர் கலராக இந்தியாவுக்குள்ளே வந்துச்சோ அன்னையிலிருந்தே மனிதனுடைய வாழ்க்கையும் எப்படி பட்டர்ஃப்ளை கலர் கலராக இருக்கோ, மனுஷனுடைய வாழ்க்கையும் கலர் கலராக வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி ஃப்ரீயாக வந்துட்டு உச்சத்தை தொட்டுட்டு எக்கனாமிக்கு அதுக்கு முன்னாடி உலக அளவில் நம்ம போட்டி போடுற அளவுக்கு வந்துட்டோம். ம் அதுக்கு முன்னாடி அது இருந்தோமா ஒரு காலம் இல்லை. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு போட்டி உலகத்துக்கு கூட போட்டி போட்டோம். ம் அதுக்கு முன்னாடிலாம் இந்தியா வளர்ந்தா போதும்னு இருந்ததை போய் போட்டி போடுற அளவுக்கு வந்துட்டோம். அப்போ கலர் வந்து ஒரு எக்கனாமிக்கே மாற்றிருச்சு. ஆமாம், கலர் கார் வரும்போது தான் வீட்டுக்கு ஒரு கார்னு வந்துருச்சு. மாருதி கார் என்றைக்கு வந்ததோ வீட்டுக்கு ஒரு காரு. ம் அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு அம்பாஸ்டர் ஃபியட் இருக்கும்போது வீட்டுக்கு ஒரு கார்லாம் கிடையாது. பயங்கர வசதி, அவங்ககிட்ட தான் காருங்கிறதே இருந்துச்சு. இது கார் கூட எங்கேயாவது ஓடுறது தான் தெரியும், யாருக்குன்னா ஒருத்தர்கிட்ட தான் இருக்கும். ஒரு தெருவில் இல்லை, ஒரு வீட்லேயே 3 கார், 2 கார், 3 கார், 4 கார் இருக்குது இப்போது. அப்போது ஒரு கலர் வந்து ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை மாற்றிருச்சின்றதுக்கு நம்ம நாட்டில் கார், உலகத்தை விடுங்க, நம்ம நாட்டை பேசுவோம். முதல்ல நம்ம வீடு நம்ம நாட்டு தான். அதனால் வந்துட்டு கலர் நீங்கள் நினைக்கிற மாதிரி அது சின்ன விஷயம் இல்லை. அது நம்ம வாழ்க்கையை வீட்டையும் மாற்றும் நாட்டையும் மாற்றுங்கிற மாதிரி மாற்றிருச்சு. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி கலர் கொண்டு. கண்டிப்பாக உங்களுக்கு எது எதெல்லாம் இருக்கோ, எது எதெல்லாம் சரியாக வருதோ அதை தொடர்ந்து போடும்போது உங்களுக்கு லைஃபே மாறுது. அதுக்கு நம்ம கொடுக்குற ஒரு சப்ஜெக்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பா சார். இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய நெறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து ஒரு கலர் தானே அப்படின்றத தாண்டி வந்து அதனுடைய நம்மளுடைய கேரக்டரையே வந்து அஃபெக்ட் பண்ணுது. நம்மளுடைய கேரக்டர தீர்மானிக்கிற ஒரு இடத்துல வந்து கலர்ஸ் வந்து இருக்கு அப்படின்றப்போ கண்டிப்பா இதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து கலர்ல ஒரு கான்ஷியஸா இருப்பாங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.